ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மொறு தோசை எப்படி சுடலாம்னு பார்க்கலாம். முதல்ல தோசைக்குள்ள மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இங்கே நான் 4 கப்புக்கு அரிசி, 1 கப்புக்கு உளுந்து, அவல், அப்புறம் குக் பண்ண அரிசி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நான் வந்து உளுந்தை மட்டும் அரைச்சி எடுத்துட்டேன். கம்மியாக தண்ணி சேர்த்து இந்தளவு திக்காக அரைச்சிக்கிடுங்க. அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அதில் நம்ம சாதம், அப்புறம் எடுத்து வச்சுருக்க அவல் இருக்குல்லையே அதையும் போட்டு அரைச்சி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை நல்லா வார்மான பிளேஸில் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா அது நல்லாவே பொங்கிடும். இப்போ நமக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நைட்டுக்கு தோசை வேணால் காலையிலேயே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெயிலாக இருந்தால் உடனே உங்களுக்கு 8 மணி நேரத்தில் புளிச்சிரும். எப்போவுமே தோசை ஊற்றும் போது அந்த தோசைக்கல் வந்து நல்லா நல்ல என்ன சொல்கிறது, நல்லா சுட சுட இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும் அந்த தோசைக்கல். எவ்வளோக்கெவ்வளோ ஹீட்டு ஜாஸ்தி இருக்கோ அப்போ தோசை நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். இப்போ நான் இதில் வந்து 1.5 கரண்டி மாவு ஊற்றிட்டு நாம் வந்து இதில் இங்கே நான் நெய் சேர்க்குறேன். நெய்யும் சேர்க்கல, இல்லை நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தோசை வந்து நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வரும். நமக்கு அந்த கோல்டன் கலர் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து தோசைக்கல்லில் நீங்கள் சூடாக வைக்காமல் மாவை ஊற்றிட்டீங்கன்னா தோசை எப்படி வரும்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தோசை வந்துடும், நீங்கள் வந்து சூடாக கல் இல்லாட்டினா. இப்போ நம்ம நல்லா சுட வச்சு மாவை ஊற்றுறனால இப்போ பாருங்கள் தோசை நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நான் இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன். 1.5 கரண்டி மாவு நல்லா கொஞ்சம் நம்ம கனமாக இருக்கும், நம்ம நினைக்கலாம் கனமாக இருக்காது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தோசை நல்லா மொறுன்னு கிடைக்கும். அந்த கோல்டன் கலர் வரணும்னா நாம் வந்து நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ சேர்க்கணும். மற்ற எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் உங்கள் வீட்டில் யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ நமக்கு மொறு கோல்டன் கலர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் தோசையை சாம்பாரும் இட்லி பொடியும் வச்சு நான் வந்து சர்வ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் கார சட்னியோ இல்லைன்னா கோகோனட் சட்னியோ வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்போ இல்லைன்னா புளிக்குழம்பு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் தோசைக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.